வரும்போது ஒன்ன கூட காண இப்பதான் தலையை பார்த்தா நிலையத்துல நட்டமா இருக்குது. இப்பதான் கூட்டத்தை பார்த்தா ரொம்ப கொள்ள கூட்டமா இருக்குதியா. அருமையான கூட்டங்கள். என்ன கொள்ள கூட்டம்? கொள்ள கூட்டமா அந்த கொள்ள கூட்டம் இல்லையா? சரி, இன்னைக்கு மல்லேத்திலே கொள்ள கூட்டம் சொல்லுவது அருமையான கூட்டம். அருமையான ஒலி ஒளி சிறப்பா அமைத்திருக்கிறாங்க. சரி, ஏன்னா ஒரு நாடகத்துக்கு முதல் முக்கியத்துவம் ஒலி ஒளி சிறப்பா இருக்கணும். ஆமா, இந்த புருஷன் நம்ம பொண்டாட்டி யாரு? ஏன்னா புருஷன் பொண்டாட்டி குடும்பத்தில் எப்படி ஒற்றுமை வாழ்ந்தார்களோ அவங்க நம்மளும் ஒற்றுமையா சிறப்பா இருந்தாத்தான் நம்ம சிறப்பா செய்ய முடியும். என்னத்த தொழிலுங்க? சரி சரி, தொழில் செய்ய முடியும். ஆடப்படி மாடப்படி ஓடப்படி உட்காரப்படி எல்லா வேலையும் செய்ய முடியும். ஆமா, சிறப்பா அமைத்திருக்கிறாங்க. சிறந்த முறையில் ஒலி ஒளி அமைத்து இருப்பது எங்களுடைய கருமணிபத்தை சேர்ந்த எங்களுக்கு சிறந்த முறையில் எங்களுக்கு ஒலி ஒளி கொண்டது. சிறந்த முறையாக கருமலைப்பட்டை சேர்ந்த முருகன் ஆடியோஸ் உரிமையாளர் அவர்கள் எங்களது லட்சுமணன் அவர்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். உங்க ஆரம்பங்களை நிப்பாட்டுங்களே. பொண்டாட்டியை தவிர எடுத்து பார்க்க மாட்டாங்க. ஒரே கம்பெனி நீங்க தாயா. என்ன சொல்றேன், அதாவது சரி, ஏன்னா பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி எப்படி தெரியுமா? அதான் நம்ம பொண்டாட்டி எல்லாம் நம்ம போயிட்டு வாக்காளருக்கு 6 மாசமா இல்ல இல்லையா உங்க போட்ட, அதாவது அண்ணே ஒண்ணு கோச்சுக்காதியே. ஒரு பேச்சுக்கு சொல்ல போறேன். இது நம்ம ஊரு, இது நம்ம மைக் செட்டு, நம்ம மருதங்க, நம்ம ஆர்டர் உண்டு அப்படி சொன்ன மாதிரி நம்ம உடனே சேர்த்து வந்துருச்சு. தம்பி என்ன இதுல பங்கு வைக்கலாம். சரி, கட்டின பங்கு பங்கு வைக்கூடாது. அப்படியா? அறுபால் எடுத்து வெட்டியே விடுறோம். அப்பா என்ன குலக்கே சொல்ல போற கம்பெனியா இருக்க இருக்குது, இல்ல குலகார கம்பெனியா இருக்க இருக்குது. எங்க அப்பா அதான் சொல்லப்பா. என்ன அக்கா வாங்க உட்காருக்கா முன்னாடி வாங்க. ஏன் இடம் சொட்டையா கிடக்குது, இந்த இடத்த சொட்டையா ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல அப்படி அப்படி போட்டு உட்காரு மகராசி என்ன பெத்த ஆயா அப்படி போட்டு உட்காருங்க. இல்ல காலையில நாடா மக்கள் எல்லாமே ஒரு முக்கிய அறிவிப்பு. யார் நாடா மக்கள் எல்லாமே டோக்கன் போய் வாங்கிட்டு போயிருங்க.
விடிய வர காலையில 6 மணி வரை நாடகம் பார்க்கவே உட்காந்து எல்லா பெட்டிக்கார சமத்தை கொடுத்துட்டு போயிருவாரு. இல்லையா எல்லாத்துக்கும் அவங்க நமக்கு பரிசு கொடுக்குறாங்க. என்ன இப்ப நாடகத்தை வச்சிருக்கிறாங்க, பரிசேத்து நாடகத்தை வச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் முதலாளி, நம்ம எல்லாம் தொழிலாளி. எவ்வளவு கூட முதல்ல நம்மள வேலை பார்க்கலாம், அந்த கூட வேலை வாங்கணும்ல. அதுக்கான எல்லாத்தையும் முன்னாடி வர சொல்றியா. சும்மா கலகலன்னு வெங்கல செப்புக்குள்ள காசப்பட்ட மாதிரி சும்மா கலகல ஓடிட்டு இருக்கேன். அதனாலதான் உங்க பொண்ணுக்கு பாத்தி வச்சிருக்க பொண்ணுக்கு அருமையான பக்கமேளம் ஒளி ஒளி ஒரு நாடகத்தில் புத்தமை என்று சொல்லக்கூடிய நாடகம் தமிழுக்கு சொல் தமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் ஏற்கனவே எவ்வாறு சிறப்பதற்குள்ளதோ என் நாடக சிறப்பாக இவர்கள் எல்லா தமிழையும் சிறந்த ஒளி ஒளி எங்களது கருமையப்பட்டு சென்ற முருகன் ஆடிய முதல் பிள்ளையார் சொல்லிக் கொடுக்கிறது. 2வது உங்கள் மணியாகலாம் ஏன்னா மாப்பள வாலியமாக இன்னைக்குமே நீங்க 4 பேர் மாதா பிதா குருவாக விடிய வரை நீங்க சிறப்பா செஞ்சாட்ட ஆடமணி வாடமணி ஓடமணி உட்காரமணி எப்படி முடியும். அப்புறம் பெட்டிக்கிற அண்ணே என்னது உங்களை கையெடுக்கிறனே கால எடுத்துட்டு போ. அட இல்லப்பா கையெடுத்து கும்பிட வர்றையா அப்படி சொல்லு மரியாதை கொடுக்குறியா. அப்புறம் பந்தங்கரனே வாங்க உள்ளடியா. அப்புறம் ஆண்டு கூட மச்சான் ரொம்ப சிறப்பு அருமை அருமை. அப்புறம் தலைக்க தம்பி ஏங்க அப்பா பச்சை கிளி மாதிரியா அவர் சிரிப்புக்கு நியாயம் முடியுமா. நேற்று வந்தாரு பச்சை கிளி மாதிரி. நேற்று தான் வந்தாரு சிங்கப்பூர் போயிட்டு. ஆமா அப்படியே வீட்டுக்கு போக விட மாட்டோம். ஆமா வைகாசி வரையும் வீட்டுக்கு போக மாட்டோம். ஆமா ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு போகாதீங்க போக விடக்கூடாது. அதனால என்னைக்குமே உங்களை வழங்கியாச்சு. ஆமா இவங்க முதல் வழங்கியாக என்னைக்குமே இப்ப முதல் ஆதரவு தேவை. அதனால பெயருடைய பெரியவர்களே பெயர் வழக்கம் மரியாதைக்கும் நாடகத்தில் ரசிக்கப்படும் மக்களே கால்களுக்காக சென்று மார்கில் திரும்பும் என் நிலைமை பாட்டாளி பெருமை மக்களே மற்றும் இவ்வூரை சேர்ந்த தலைவர்களையும் மற்றும் ஊர் முக்கிய சரியர்களையும் பள்ளி மாணவ மாணவிகளையும் உங்கள் வழக்கம் எங்களது நாடக அமைப்பாளராக பாசமிக அப்படிங்கிற பச்சைப்பட்டியை சேர்ந்த எங்களது கே சிவகுமார் மற்றும் கே மலையப்பன் அண்ணாடு நாடக கலைக்குழு சார்பாக மனமான நன்றி வணக்கம் 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 வணக்கம். எங்களது நாடகத்தில் எந்த ஒரு குற்றாதி குற்றங்கள் இருப்பினும் குற்றம் என்பது இலக்கியம் குணம் என்பது கை கொண்டு தாங்களது சொந்த குண தவசையில் எவ்வாறு மன்னித்து பார்த்திருப்பினும் அதுபோல் எங்களையும் எங்களது நாடக கலைக்குழு காலையில் செவ்வானத்தில் கதவன் ஒதுக்கப்பட்டு காத்திருந்தால் நாங்கள் சிறந்த வகையில் இவர்களுடைய தமிழகம் என்று வெற்றி மனசு கொட்டி வரும் வெள்ளையம்மாள் வெள்ளை சாமில் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த முறையில் இந்த பகுதியில் புதிதாக ஒரு சிறந்த முறையில் மதுரை பாண்டிச்சாமி இயங்கும் நாடகத்தை தாங்கள் முன்னால் கலை வெற்றிபதி கேட்டுக்கொண்டு எங்களது கதாபாத்திரங்களும் அனைவரும் எங்களுக்கு வெளிவரை சிறப்பாக இதேபோல் அனைவரும் ஆதரவு தருக அனைவரும் ஆதரவு தருக. சிறந்த முறையாக பரவாயில்ல என்ன பெட்டிக்கிற மாமா பெட்டிக்கிற மாமே சரி இன்னைக்கு பெட்டிக்கிற மாமன்னா பச்சை கிளிமா இருக்கிறார். யாரு நீங்க கிளியா சீட் எடுக்குமா. அது எடுக்கிற கிளியா எடுத்துருச்சு. சரி எடுக்கிற சீட்டு எடுத்துருச்சு. ஆமா அந்த கிளிய சொல்லாத பச்சை கிளியா சொல்லுன்னா பச்சை நிறத்த மாதிரி இருக்கு. ஒரே மனசு வெள்ளை மனசு வெள்ளை மனசு பச்சை மனசு மாதிரி. ஆமா இன்னைக்கு நாடகம் வர சிறப்பாக ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வாரியம்மன் கோவில் பாம்பனாமன் கோவில் சிறப்பு மொழி வச்சிருக்கிறாங்க. அதப்பட்ட விடுமா அமர்காலே அந்த மகள் வேர்க்காலே நம்ம ஒரு போல நிற்கிறடி அருகே நம்மளை கண்டு சொக்குதடி. Thank you.
அடிக்கிற பொங்கப்பா ஆயிரம் ஆட்டுக்கமா அடிக்கிறது கொடுப்பாரு அம்மாவுக்கு அடிக்கிற பொங்கப்பா அம்மாவுக்கு அடிக்கிற பொங்கப்பா ஆயிரம் ஆட்டுக்கமா அடிக்கிறது கொடுப்பாரு அம்மாவுக்கு அடிக்கிற பொங்கப்பா ஆயிரம் ஆட்டுக்கமா அடிக்கிறது கொடுப்பாரு சிங்கார அம்மாவுக்கு சித்திரைக்கு வடபடிச்சா சிங்கார அம்மாவுக்கு சித்திரைக்கு வடபடிச்சா சங்கீதமான சொல்லி சாரி கொடுப்பாரு அம்மாவுக்கு தாயே அண்ணா வயல் வேட்டாரே நம்ம ஒரு நடுவாலே கிரடி ஹரியே அதுதான் நம்மள கண்ணே சுகுரதி நவீன உலகமாய் போயிருச்சு. ஆமா 2022 போயிருச்சு. சரி இன்னைக்கு உலகத்தை கொண்டு கையில அடக்கினாங்களோ எல்லாமே வித்தியாசமா மாறி போயிருச்சு. உலகமே கையளவு தான் இயங்கிட்டு இருக்குது. இந்த கையளவு முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, கையளவு உள்ள வச்சு கடலளவு மனசு வைக்கணும். ஐயோ என்ன விசேஷமான கேள்வி கேட்கிறேன். ஆம்பளை செல்லுன்னா பொம்பளை செல்லுன்னா ஆம்பளை செல்லுனா என்ன பொம்பளை செல்லுனா என்னன்னு கேட்கறியா? ஓ ஆமா, அதாவது ஆம்பளை செல்லு இங்க முன்னாடி ஆம்பளை எங்க வைப்பாங்க செல்லு? பாக்கெட்ல வைப்பாங்க. வேற என்ன இல்ல சட்டிக்குள்ள வைப்பாங்க. பாக்கெட்ல இல்ல ஒண்ணு மேல வைப்பாங்க, ஒண்ணு இங்க சைடுல சொல்லுவாங்க. ஆமா அப்படியே பின்னாடி சொல்லுவாங்க. ஆமா ஆம்பளை செல்போன் எப்படி பேசுவாங்க? ஆம்பளை பட்டன் அமைக்கி பேசுவான். பேசுவாங்க. ஏங்க அப்பா பெரிய உலகம் ஏற்று அப்துல் கலாம் கண்டுபிடிச்சு கொடுத்து போயிட்டாரு. பட்டன் பேசுவாங்க. ஆனா இல்லப்பா இப்பெல்லாம் பட்டணம்ங்கிறது கிடையாது. சரி இப்பெல்லாம் ஒரே கோடு கிழிக்கிறது. அதுதான் பொம்பளை செல்லுங்கிறது. ஓ கோடு கிழிக்கிறது பொம்பளை செல்லா? ரொம்ப சிறப்பியா கண்டுபிடிப்பியா? சரி பொம்பளை செல்லுனா எப்படி இப்படி சைடுல கோடு வைக்க நேர கோடு வைக்கிறதா? தடவு ஒரு தடவு. இதுதான் வித்தியாசமா உண்மையான உன்னை கூட்டி வந்த காரணமே இதாயா? ஆமா அப்ப மேல ஒரு தடவு கீழே ஒரு தடவு. மேல தடவுனா பொம்பளை ஆம்பளை செல்லு. சரி அப்ப கீழே தடவுனா பொம்பளை செல்லு. வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்பு. என்னோட ஆம்பளை செல்போன் பேசும்போது எப்படி பேசுவாங்க? எப்படி அப்படியே ஒரே கத்தலா இருக்கு. சரி இப்போ நீ வந்து குஜிலே மாதிரி நின்று இருக்கிற. ஆமா வசன நின்று இருக்கிற. சரி எப்படி ஒரு 10 பேர் நின்று நின்று இருக்காங்க. ஆமா ஆம்பளை செல்போன் எப்படி பேசுவாங்க? ஹலோ யார் சுப்பிரமணியனா? ஆமா சரிப்பா. சரி இது கம்பெனி நீனா? சரிப்பா. இனிமே கம்பெனி 10 வருஷமா உன் கம்பெனி மாத்த மாட்டேன் இனிமே. சரி ரைட் ஓகே மொட்டை மலிக்கிட்டாரு. மலிக்கிட்டாரு. இனிமே நீதான் பெரிய ஓகே. என்ன ஆம்பளை செல்போன் பேசும்போது அடி வயிற்றுல கக்கி போட்டு பேசுவாங்க. பக்கத்துல நிக்கிற 10 பேர் நிக்க முடியாது. எல்லாம் 10 தெரிச்சு நிக்கணும். ஆனா அண்ணே நீ சொன்ன அந்த பொம்பளை செல்லத்துக்கு எங்க சேர்ந்த பெண்கள் செல்லத்துக்கு எங்க சொல்லிருக்கிறாங்க? இங்கே சொல்லிருக்காங்க. என்ன காரணம்? சார்ஜ் ஏறுதா? ஆமா சூரிய ஒளியில ஏறுது. சூரிய ஒளியோ மின்சார சக்தியில சூரிய ஒளி டவர் கிடைக்கும். டவர் என்ன டவர்? தொடர்பு எல்லைக்கு வெளியில்லாம கிடைக்கும். அது ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஏன் தெரியுமா? புருஷ முன்னாடி பிரச்சனை வச்சுக்க. ஆமா இப்பதான் எங்க பக்கத்து வீட்டுல புதுசா கல்யாணம் ஆச்சு. சரி போன வாரம் புதுசா கல்யாணம் இருந்துச்சு. கல்யாணம் புருஷ போன புருஷ பேங்க்ல வேலை பார்க்கிறேன். சரி 9 மணிக்கு டியூட்டிக்கு போயிடாம இருக்குது. ஆமா 9 மணிக்கு டியூட்டிக்கு போயிருவேன். ஆமா புது பொண்ணு விட்டுட்டு போனா பாரு. செல்லுல அப்பா அம்மா போன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளை பேசிக்கிட்டு இருக்குது. போன் பண்ணல பார்த்து நீங்க தொடர்பு கொள்ள மாட்டேங்கிறது வேறொரு இணைப்பில் உள்ளாரணும்னு புடிச்சு அர்த்தம். அதுதான் செல்லு ஆம்பளை செல்லுங்கிறது. அது ஆம்பளை செல்லு. ஆமா பொம்பளை செல்லு எப்படி தெரியுமா? தூக்கிங்க சொல்லிருக்க பாரு. அதெல்லாம் எப்படிங்கிறிய இந்த ஆம்பளை பேசும்போது அப்படியே அடிபத்துல கட்டி போட்டு பேசுறாங்க. பக்கத்துல நிக்கிற 10 பேர் நிக்க முடியாது. அந்த பொம்பளை செல்போன் எடுத்து 4 வார்த்தை தானே பேசுறாங்க. என்னதான் பேசுறாங்க தெரியுமா? அது இதே மாதிரி அலோன்றது மட்டும்தான் தெரியும். அதுக்கு மேல எப்படிங்கிறிய? ஹலோ
Yes. No. நீங்க பாருடா. என்ன வர்றதா? கரண்ட். யாரை முடிச்சு சொன்னேன்? மைக்ல கரண்ட்னு சொன்னேன். மைக்ல கரண்ட் அவ்வளவு முருகன் நல்லா கண்ட விட மாட்டாரு. ரொம்ப நல்ல மனுஷன். அது உண்மையுமே சொல்றேன். ஏன்னா ஒரு மைசூர்கார பார்த்திருக்கீங்களா? ஆமா. இந்த காரைக்குடி புதுக்கோட்டைக்கு கிளைக்க போனோம்னு வச்சுக்க. மைசூர்கார பார்த்தா நாடகத்தை ஆரம்பிச்சு பப்புனி வெளியே வந்துருவேன். மைசூர்கார ஒரு 15 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு மோசக்கிட்டு இருப்பாங்க. எந்த போன கடை வாங்கி நம்ம கடை கொடுக்காத மாதிரி அவங்க கடனைக்கிட்ட ரொம்ப தொந்தரவு பண்ண மாதிரி இருப்பாங்க. சரி அண்ணன் சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து இருக்காங்க. உண்மையாக ரொம்ப செல்வ செழிப்போட உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க முடிஞ்சா இங்க தெருவுங்க, இல்லன்னா உள்ள வந்து 4 பேர் தெருவிட்டு போங்க. 2 ஆம்பிள் பார் வச்சிருக்கேன். 3000 ஒண்ணு 5000 ஒண்ணு. உன்னால முடிஞ்சா இங்க திருவிட்டு நான் இங்க ஓட்ட கிடைச்சா சுருவிட்டு போயிட்டே இருக்கு. ஓட்டன்னா அங்கிட்டு ஓட்ட போக்குற போயிடாது. நீ இங்க ஓட்டையை மட்டும் சொல்லுவு. நீ ஓட்டனை வேலை போக்க போயிடாமே. ரொம்ப சிறப்பாக வச்சிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மை என்பது முடிஞ்சா தூக்கம் வந்தா பாரு. தூக்கம் வந்து அமைதி போட்டு விட்டு போய் தூங்க பேசாம ஒண்ணும் பிரச்சனை இல்லை. முதல்ல முடிச்சுக்கிறேன். என் கடனை அதிகம் வச்சிருக்கேன். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலி மாவட்டம் கூடலூர் கிராமம் மற்றும் குப்பமேட்டுப்பட்டி சேர்ந்த ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ பாமராமர் கோவில் திருக்கோவில் திருவாவை முன்னிட்டு இன்று ஊர் முக்கியஸ்தர், ஊர் நாட்டாமை முருகேசன் ஐயா தலைமையில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் சிறந்த முறையாக இவர்கள் மேலே மதுரை பாண்டிச்சாமி நாடகம் நடைபெறுவதால் இங்கு நடிக்கின்ற நாடக நடிகர்கள் பின்வரும் மாறு. தமிழகத்தில் எங்கு சென்றாலும் வெற்றி முரசு பெற்று வருவது நாடக உலகின் நவரச நாயகன் நடிப்பு சொடல் நடிப்பு சக்கரவர்த்தி பாசமிகு அறுவை தம்பி வேங்கை விபி கருப்பையா அவர்கள் எங்கு சிறந்த முறையாக இவர்கள் மீது வெள்ளை சமயத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். ராஜாவுக்கு நவரச நாயகி நடிப்பு சொடல் நடிப்பு சக்கரவர்த்தி பாசமிகு அறுபத்தி அன்பு சகோதரி இவர்கள் சுகன்யா அவர்கள் இங்கு சிறந்த முறையாக இவர்கள் இங்கு வெள்ளை கமலத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். நாகஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறார். நாகஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறார். வசன புயல் நடிப்பு சிவந்தன் நடிப்பு சக்கரவர்த்தி சிறந்தபடியாக இவர்கள் வந்து கோவில்பட்டியை சேர்ந்த அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள் இங்கு சிறந்தபடியாக சேதுபதியாகவும் உங்க முன்னால் மதுரை பாண்டிச்சமையை காத்துக் கொண்டிருக்கிறார். தவளரதமான் தங்கரதோ தாரை பதித்த மணி மதுரா தாரை பதித்த மணி மதுரா சிறப்பு தோற்றமாக எல்லாருமே ஜல்லிக்கட்டு பார்க்காது. உண்மையாலுமே 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவோம். சுப்பிரமணியனே ஜல்லிக்கட்டு வைக்கணும்னா 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவோம் ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்கு. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், இன்னைக்கு குறைஞ்ச ரேட்ல இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நம்ம நடத்துறோம். சிறந்த முறையாக அறிவிக்கலாம். ராமன் அவர்கள் இங்கு குரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டை காத்துக் கொண்டிருக்கிறார். பிறந்த ஊருக்கு புகழ தேடி பிறந்த நாட்டுக்கு பெருமை தேடி பிறந்த ஊருக்கு புகழ தேடி நாட்டுக்கு பெருமை தேடி நாடு தேசிக்கு நன்மை செய்வார் நன்மை செய்வார் நன்மை செய்வார் எதுக்குமே வாய்ப்பில்லை விளையாடுவோம் அதை பாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தமாடுவோம் என் வாழி மேல் பொதுவாக கப்பல் சிங்கம் ஒரு போட்டியில வந்து வந்த சிங்கம் சரியான
நடன போட்டி சிறந்த முறையாக தென்னிசை தென்றல் தேவகான இசையரசு 6 மணி கலையரசு 6 மணி சக்கரவர்த்தி காரைக்குடி மதுரை பொதுகை தென்றக்குள் ஐயரு கோவில் சங்கம் ஆகிய சங்கங்களில் எங்கு சென்றாலும் வெற்றி முரசு கொண்டு வருவது அனுமதினா சிறந்த முறையாக இவர்கள் சுப்பிரமணி அவர்கள் எங்களுக்கு சிறந்த முறையாக ஹார்மோனியமன் பின்பாட் ஹார்மோனியமன் பின்பாட் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகை நமது என்று சென்று பாருங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகை நமது என்று சென்று பாருங்கள் மேகமுள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்று வழி என்று நம்மை சொல்லுங்கள் அண்ணா சொல்லி வச்சார் வள்ளுவரை கூறுங்கள் அண்ணா சொல்லி வச்சார் வள்ளுவரை கூறுங்கள் நாட்டில் உள்ள ஏழை நல்லவங்க எல்லாரும் எங்க முன்னாலே நல்லவங்க எல்லாரும் எங்க முன்னாலே நாட்டில் உள்ள ஏழைகளின் சிறப்பு காலதாமனா காரைக்குடி சிறப்புயா அதற்கிணையாக சிறந்த முறையில் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்தவான் கோடையணி குமரன் பாசமதி அளவு என்ப சகோதரர் இவர்களுக்கே நைனா கோபிநாத் அவர்கள் இவர்களிலே மிருதங்கம் அட்டோ மிருதங்கம் அட்டோ மிருதங்கம் அட்டோ மாறி முத்து அவர்கள் எங்க சிறந்தபடியாக இவர்கள் ஆல் ரவுண்ட் Hey,
பெட்டிக்கார் வந்தாரு. சரி. பெட்டி எல்லாமே அவர் சிறப்பா ஒரு சாமான் எடுத்து வச்சுட்டாரு. மல்லங்காரி பேரை சொன்னேன், அவர் 3 கட்டைக்கு மேல கொடுத்துருக்காரு. இப்ப ஆளுடைய பேரை சொன்னேன், இந்த நட்டமா இருக்கிறத மட்டும் நக்கு நக்கடி வந்தாவளே விளையாடி போட, நக்கு நக்கடி வந்தாவளே விளையாடி போட, அதை மட்டும் அடிச்சு போட்டுக்கிடு. படுக்க வச்சிருக்கீங்க, அங்கிட்ட ஒண்ணு படுக்க வச்சிருக்கேன், இங்கிட்ட ஒண்ணு படுக்க வச்சிருக்கேன், ஏகப்பட்ட படுக்க வச்சுட்டா கப்பாங்க. தம்பி ஏகப்பட்ட படுக்க வச்சா இன்னைக்கு தாண்டா பார்த்தேன், காலத்துல இன்னைக்கு தாண்டா பார்த்தேன். ஏங்க அப்பா இன்னைக்கு தாண்டா பார்த்தேன், கட்டோட சாமி. தம்பி படுக்க வச்சுட்டேன், ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் அழுத்தி போயிட்டா படுக்க வச்சிருக்கீங்க சுத்தமாவே. படுக்க வச்சிருக்கேன், அதெல்லாம் வாசி அடக்கலாம். பேர் என்ன? டேப்புனா வீடுல இருக்கிற டேப்பா, துணியில இருக்கிற டேப்பா? வாசிக்கிறத அப்புறம் வாசி. 1000 நான் மூத்தமா வாசிக்க போறேன். வாசிப்பு என்னத்துக்கு வாசிப்பிய? சரி. ஓ, ஒரு மனுஷன் பிறப்பில இருந்து இறப்பு வரை வாசிக்கக்கூடியது. அப்ப எல்லாத்துக்கும் வாசிப்பிய? எல்லாத்துக்கும். நான் சொல்றதெல்லாம் வாசிப்பேன். அன்னைக்கு நீங்க நான் பார்த்து விடுவியா? நம்ம ஊர்ல திருவண்ணாமலை இருக்குது, இப்ப கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு வாசிக்கணும். எப்படி வாசிப்பேன்? சிறப்பியா, பரவாயில்ல. இப்ப கும்பாபிஷேகம் வாசிட்டு இப்ப அடுத்து வந்து திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. திருவிழாவுக்கு கரகம் பறிச்சு வர்றாங்க. கரகம் தூக்கிட்டு வரும்போது எப்படி வாசிப்பீங்க? கரகம் தூக்கிட்டு வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப அடுத்து வந்து கல்யாணத்துக்கு வாசிக்கணும். கல்யாணம் யாருக்குன்னு சொன்னா விடுவீங்களா? இப்ப நம்ம பெட்டிக்கார சுப்பிரமணியனுக்கு கல்யாணம். எப்பா? உனக்கு காலையில கல்யாணம். கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஐயா கொடுக்க போறாங்க. 3வது கல்யாணம் யாருக்கு? உனக்கு. சரி, ஆகட்டும் ஆகட்டும். இப்ப உனக்கு 3வது கல்யாணம். சரி, தாலி கட்ட போறாரு. எப்படி வாசிப்பிய? முடிச்சிட்டாரியா? இப்ப அன்னைக்கு நைட்டு ஒண்ணு நடக்குமையா? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஆனா முதல் இளவியா? இல்லையா, முதல் இரவு எப்படி நடக்கும்? அது முதல் இரவுனா எப்படி நடக்கும்? ஏனே முதல் இரவுனா என்னனே? முதல் இரவுனா ஃபர்ஸ்ட் நைட். அதுக்கு இப்படி ஏன் ஃபர்ஸ்ட் நைட்? அதாவது கல்யாணம் என்னைக்கு பண்றாங்களோ சரி, அன்னைக்கு முதல் இரவுனா அன்னைக்கு தான் முதல் நைட் வரும். ஃபர்ஸ்ட் நைட் பாங்க. முதல் கல்யாணம் பண்ணி முதல் நைட் பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை ரூமுக்குள்ள விட்டுருவாங்க. என்ன ரூமுக்குள்ள விட்டு என்ன பேய் ஓட்டுவாங்க? இல்லையா, புது மாப்பிள்ளை புது பொண்ணு பால் பழம் கொடுப்பாங்க. பால் பழம் யாருக்கு கொடுப்பாங்க? பாலியாருக்கு பழையாருக்கு மாப்பிள்ளை பழம் கொடுப்பாரு, பொண்ணு பால் கொடுக்கும். பால் பழம் சாப்பிடுறீங்க, ரூமுக்குள்ள போய் இப்படி கூட வச்சு கொடுக்கலாம். காத்தாட இல்ல இப்படி கூட வச்சு கொடுக்கலாம். ஏகப்பட்ட நாயை கட்டிட்டு போயிடும், அப்புறம் புடிஞ்சு திருட்டு போயிடும். ஏன்னு அதனாலதான் ரூமுக்குள்ள வச்சு கொடுக்குறாங்க. சரி, இப்ப முதல்ல நடக்க போகுது. உள்ள போயிட்டாங்க. ஒரு சின்ன சந்தேகம், என்ன பொண்ணு காதல என்னமோ சொல்லி விடுறாங்க, அது என்னன்னு உள்ள கொண்டு போடும் போது ஆமா ஒரு 4 பொம்பளையால குசு குசு குசுன்னு பேசுறாங்க, ஒரு ரகசியம் பேசுவாங்க. பத்திரம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் முரட்டு பேசுவாங்க, மாப்பிள்ள முரட்டு மாப்பிள்ள பத்திரம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சுடுவா சூது வர கொஞ்சம் பொழைச்சுக்கிட்டு அப்படி சொல்லி அனுப்புவாங்க. இப்ப முதல்வர் நடக்க போகுது. 3வது கல்யாணம். 3வது வயசு எத்தனை? 60 வயசு. யாருக்கு? சுப்பிரமணிக்கு. 60 வயசுல முதல்வரோட தான் எப்படி நடக்கும், எப்படி வாசிப்பீங்க? வாசிப்பா 60 வயசுல என்ன ரொம்ப தொடங்குதா? ஏன் வாசிக்கையா? தம்பி வயசு எத்தனை சொன்ன? 60 வயசு. முக்கி தக்கி பாப்பாங்க. ஆமா, செவுத்த பிடிச்சிட்டு போயிட்டு வர வேண்டியது. ஓஹோ, நிதானத்திலே போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டேன். எனக்கு 21 வயசு. ஆமா, ஆதார் எடுத்து பார்த்தேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆதார் எடுத்து பார்த்தேன், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சரி பரவாயில்ல, ஒரு 60 20 குறைச்சுக்க. யாருக்கு? ஒரு 40 வயசு. இப்ப நம்ம வயசுல போட்டுக்க உட்காந்து கேட்க பாரு, நம்ம வயசு ஓனருக்கு ஆபரேட்டருக்கு. இப்ப இவங்களுக்கு 40 வயசு. சரி, 40 வயசுல முதல்வர் எப்படி நடக்கும், எப்படி என்ன
ரொம்ப சொனங்கிருச்சா விடிய விடிய இவட திருவுறாரா? ஆமா இங்க திருவுறாரு, அங்க போய் தூங்கிடுவாருங்க. ஓ நாளைக்கு நாங்க நைட்டு போய் திருவுறாருக்கிறியா? சரி விடுங்க ஐயா, ஐயா அந்த பிரச்சனை வருது. இப்போ உங்களுக்கு முதலிரவு என்னங்க நான் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், ஏன் கவலைப்படுறீங்க? நான் பொண்ணு உங்களை கட்டி வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு முதலிரவு 20 வயசுல நடந்தா எப்படி முதலிரவு நடக்கும்? ஒரே ரூம்ல கூட அவ்வளவு சட்டைக்கு வந்துருவிய, ஒரே ரூம்ல கூட பொண்ணு இங்க தாங்காது, அவ்வளவுதான் குடும்பம் குட்டிக்கிட்டு போயிடும். எல்லாருக்கும் தனித்தனி ரூம். வயசு வந்து இப்போ 20 வயசு, 21. தம்பிக்கு வயசு அனுப்புறோம் காலையில் காலேஜ் போறாங்க, வாட்ச்மேன் வேலைக்கு போறாங்க. அப்படிதானே பீஸ் கட்ட பணம் வந்து நானத்துக்கு வந்து பீஸ் கிட்ட பணம் இல்ல, காலையில பீஸ் கட்டிடலாம். யாருக்கு பீஸ் உனக்குதான், நாங்க விடியறதுக்குள்ள கட்டாமையா உனக்கு பீஸ் கொண்டு போறோம், உனக்கு நாங்க பீஸ் போட்டுருவோம். ஆகட்டும், பரவாயில்ல. இப்ப உங்களுக்கு முதலிரவு எப்படி வாசிப்பீங்க போடுங்க. தீர்மானம் முட்டதான் ரொம்ப சந்தோஷம். அதுமே கடைசியில சும்மா டொல்லுக்கிட்டப்பா கடைசி தீர்மானம். சரி பரவாயில்லையா, இதுக்கெல்லாம் வாசிக்கிறீங்க. செத்து போறாங்க. என்ன என்ன சொல்றீங்க? நான் யாப்படாத பிடிக்கல. நாளைக்கு ஒரு நினைவு நாளைக்கு போயிடலாம் அப்படியா? எல்லாம் முடிச்சேன் 100 ஆண்டு வாழ அப்படியா? ரொம்ப சிறப்பு. இப்ப பரவாயில்லைங்க, ரொம்ப சிறப்பா வாட்சி. அப்படிலாம் வேணாம், ரொம்ப சிறப்பா இருக்குது. பரவாயில்ல, சந்தோஷம். எங்களுக்கு தாய் போல் வெளிஞ்சு கொடுப்பது அருமை தம்பி சிறந்தபடியாக, எங்களது சைலன்ஸ் சங்க தலைவருமாக சிரிப்பழக அருமை தம்பி சிறந்தபடியாக பாண்டி தலைவர்கள் விடிவுரை சார்ந்த சிறப்பாக மற்றும் நாங்கள் சிறிதாக பேசுகிறோம். தங்கள் காதுகளுக்கு மிகவும் தெல்ல தெளிவாக உங்க முன்னால் ஒளிபடி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது கருமல்லிப்பட்டியை சேர்ந்த ஸ்ரீ முருகன் ஆடியோஸ் அமரர், எங்களுக்கு உரிமையாளர் லட்சுமணன் அவர்கள் சிறந்த நடத்திருக்கிறார். முருகன் 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 ஆடியோஸ் போர்களை பார்த்து அருமை ரொம்ப சிறப்பாக அமைத்திருக்கிறேன். ஏன்னா ஒரு மெசேஜ் பார்த்துன்னு வச்சுக்க ஒரு 15 ஆம்பளைப்பார் வச்சிருப்பாங்க, ஸ்பீக்கர் பார்த்தா ஒரு 20 கட்டிருப்பாங்க. காரைக்குடி பக்கத்துல நான் படுத்தேன், உண்மையுமே சொல்றேன். காரைக்குடி பார்த்து கல்லல் பக்கத்துல போயிருந்தேன். ஊருக்கு 8 மணிக்கெல்லாம் போயிட்டேன். கல்லலுக்கு பார்த்தேன்னா மைசூர் 7 ஏற்பாடு இருந்துச்சு. ஊருக்கு ஒரு 4 கிலோமீட்டர் குழாவா கட்டி வச்சிருந்தாங்க ஐயா. ஸ்பீக்கர் கொண்டு கிட்ட ஒரு 15 கிட்ட ஒரு 15 இருந்துச்சு. ஆப்பிள் பாரு ஒரு 15 ஆப்பிள் பாரு இருந்துச்சு. அப்பா மைசூர் இவ்வளவு சாமான் இருக்குது. ஆப்பிள் 15 உட்கார்ந்து இருந்தாங்க. எதுக்கு அப்பா நானும் என்னடா சாமான் இருக்குது நீங்க மைசூர் குறைச்சுக்கிட்டு பப்புன்னு வெளியே வந்துட்டேன். கொஞ்சம் வாயம் கொஞ்சம் பத்தல அண்ணே, கொஞ்சம் வாயம் கொஞ்சம் பத்தல, கொஞ்சம் ஏத்துன்னு சொன்ன பாரு 2 ஆம்பிள் பாரு காணாம போயிடுச்சு. நான் என்ன ஏத்து வாலிமதை ஏத்த சொன்னோம், வாலிம கொஞ்சம் பத்து ஏத்த சொன்னோம். 2 ஆம்பிள் பாரு காணாம போச்சு. என்னன்னு எனக்கு முடிச்சுக்கிட்டே இருந்தேன். உள்ள போயிட்டு அடுத்த வெளியே வந்தேன். இன்னும் கொஞ்சம் வாலிம கொஞ்சம் பத்தல அண்ணே, கொஞ்சம் வாலிம கொஞ்சம் பத்தல, இன்னும் கொஞ்சம் ஏத்துன்னு சொன்னேன். 2 ஸ்பீக்கர் 2 காணாம போயிடுச்சு. என்னன்னா முதல் ஏத்த சொன்ன ஆம்பிள் பாரு காணா, இப்ப ஏத்த சொன்ன ஸ்பீக்கரை காணாம என்ன வச்சுட்டு நானும் முடிச்சுக்கிட்டே சரி புதுசு குழந்தை முடிச்சுக்கிட்டு நான் மறுபடியும் உள்ள போயிட்டேன். அப்புறம் 1 மணி கழிச்சு வந்தேன். அண்ணே ஏத்துன்னு சொன்ன பாரு, அங்க மைக் செட் ஆலயங்கான பேரைங்கான யாரையுமே இங்க இல்ல. ஏத்தி ஏத்தணும் எங்க ஏத்திட்டாரு கொண்டு வந்து காட்டாய் சாமனை போல ஏத்திட்டு வீட்டு போறதுக்கு அப்படி செய்ய மாட்டாங்க. அருமையான ஒளிமைப்பு சிறப்பாக அமைத்திருக்கிறாங்க. எங்களுக்கு ஒளிவு அமைத்திருக்கிற முருகன் ஆதீஸ்வரர்களுக்கு மனமார்ந்த நினைக்கிற வணக்கம். சாப்பாடு எங்க அருமையான சாப்பாடு எப்படி ஆமா வெள்ள வெள்ளையா போட்டாங்க ஐயா. வாயை போட்டுக்காது இப்பவே வாயை பிடிக்க விட்டுறாரு. என்ன விடியவே இருக்குது. அதாவது அது விடிஞ்சா விடியாட்டு எனக்கு என்ன, அது விடிஞ்சாலே விடியாட்டு விடிஞ்சாட்டா நம்ம பொழப்பு விடிய நம்ம சங்கத்துல 8 மணி ரொம்ப சந்தோஷம். அதுதான் நம்ம சங்கமே. அருமையான பரவாயில்ல இருந்தாலும் சாப்பாடு பெற்ற விழா கமிட்டியாளர்களுக்கு எங்கள் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் 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 வணக்கம். போல
கேபி ஆடியோ அன்புள்ளம் சார்பாக இங்கே விருதுநகர் வரவை நைனா கோபிநாத் அவர்களுக்கு கேபி ஆடியோ அன்புள்ளங்கள் 20 ரூபாய் அன்பளி பெற்றவர்கள் அன்பளி பற்றி குறிப்பிட்ட அருமை அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த அந்த வணக்கம் 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 மற்ற சிறந்த முறைகள் நாடக அமைப்பாளர் பாசன கே சிவகுமார் மற்றும் பச்சைப்பட்டியை சேர்ந்த கே மலையப்பன் அண்ணா அவர்கள் எங்கு நாடக அமைப்பாளர் அண்ணவர்களுக்கு எங்கள் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த வணக்கம் 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 மற்ற நாடகத்தை வைத்த ஊர் பொதுமக்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நடிகர்கள் வணக்கம் 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 பல இங்கே கொப்பளம் நடிக்கும் ஆசை தம்பி அண்ணா அவர்களுக்கு தங்கம் ஆரியஸ் கேபி அண்ணா அவர்கள் ரூபாய் 100 கொடுத்து அமளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறார்கள். அன்புக்கு நன்றி. கருப்பசாமி பாட்டு பாடணுமா? கருப்பசாமி பாடலானே தங்கம் ஆடியோஸ் எனக்கு அன்பப்பட்டி கருப்பத்தை அறிவிக்கிறான். தங்கம் ஆடியோஸ் அன்புள்ளவர்களுக்கு எங்கள் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த வணக்கம் வணக்கம் எங்கள் அன்பப்பட்டி கருப்பத்தை அறிவிக்கிறான். தங்கம் ஆடியோஸ் கருப்பசாமி பாடல் கண்டிப்பா பாடுறேன். புள்ள மட்டும் வெளியே இருக்கிறேன். புள்ள வெளிச்சது கருப்பசாமி தான் மதுரை பாண்டியமே முடிச்சு சிறப்பா போட ஒண்ணு கவலைப்படாதீங்க. காலையில 8 மணி வரை நாடகம் ஒண்ணு கவலைப்படாதீங்க. சிறந்த அன்பர்களுக்கு நாடக கலைக்குழு சார்பாக வணக்கம் வணக்கம் எல்லா பேரும் சொல்லியாச்சு. சரி கொட்டை அமைப்பு சொல்லியாக. ஏன்னா ஒரு நாடகத்தை எத்தனையோ நம்ம வீடுகள் இருக்கலாம். மாட மாளிகை கோட கோபுரம் கட்டலாம். நம்மளுக்கு ஒரு 8 மாசத்துக்கு உண்மை என்ன சொல்றேன், இதுதான் நமக்கு மாட மாளிகை கோட கோபுரம் எல்லாமே உண்மையில யாரும் உள்ள வந்து பார்த்தது இல்ல. சத்தியமா என்ன வெளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. எத்தனை கொத்த நாட்டம் வந்த கட்டணாங்க தெரியல, எத்தனை சித்தாந்த வேலை பார்த்தாங்க தெரியல. எப்படி உள்ள வந்து பாரு. எத்தனை ரூம் நினைச்சிருக்கிறீங்க? சுப்பிரமணியன் எத்தனை ரூம் நினைச்சிருக்கிற? ரூம் பண்ணு பார்த்து ரூம் பண்ணு ரூம் பண்ணு. அதெல்லாம் நான் செய்யற வேலையா? ரூமியா உன் பிரியா சரி அருமை அருமை ஒட்டை அமைப்பு தம்பூர்த்திற்கு ஸ்டேஜ் அமைப்பு தம்பூர்த்திற்கு அபிநய சுந்தரி யாரு? மணப்பாற சித்தி, புதுக்கோட்டை லட்டு, கரூர் சித்தி, இன்னைக்கு மதுரை தட்ட சித்து, நாட்டிய தாரகை நாட்டிய சலகை ஒளி வாசகி அன்பு சகோதரி புஷ்பலதா அவர்கள் இவர்கள் டான்ஸ் ஆகவும் சேர்ந்தவர்கள் இவர்கள் நடிகை காத்துக் கொண்டிருக்கிற பல வேடங்களில் சிறப்பாக புஷ்பலதா அவர்கள் ஒரு அது எங்க வச்சு சத்தியமா எத்தனையோ பெட்டிக்கார பார்த்திருக்கிறேன். உண்மையான 23 வருஷமா நானும் எவ்வளவு பெட்டிக்கார பார்த்திருக்கிறேன். ஆனா 24 வருஷமா அடியெடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த 24 வித்தியாசமான இன்னைக்கு நான் எங்க போறான்னு தெரியுமா? எங்க வச்சா உங்க போற நாடகத்துக்கு அப்ப நாங்க வந்திருக்கிறேன். நீ எல்லாம் தெளிவுக்கு வந்திருக்கிறேன். அப்பா பலே 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 ரொம்ப சந்தோஷம். அதாவது பெட்டிக்காரனே புள்ள பேரை சொன்ன உடனே பெண்ணை கண்ட பேய் கூட இறங்குவாங்க. ஆனா புள்ள பேரை சொல்லி மண்ண மண்ண இறங்கிட்டேன். அது பாட்டு என்ன பண்ணி போட்டா ஏங்க வச்சா அவளை எங்க வச்ச? ஆமா இல்ல இலக்க வச்சிருக்கிறியா? ஆமா நம்ம இலக்க வச்சிடாத ரொம்ப ரொம்ப இலக்க வச்சிடாத. வந்த பிள்ளை அப்படி அந்த பிள்ளை எப்படி எப்படி தெரியுமா? எப்படி நெருப்புடா நெருங்கு பூக்குடா கலப்பி விட்டாரு. என்ன வெளியே வரை இருக்குது. அமைதியாரு கொஞ்சம் பொறுமையாரு. ரொம்ப நெருப்பு மாதிரி இன்னும் உட்காரணும். ஆமா கம்பெனில சாதாரணப்பட்ட கம்பெனில வந்திருக்கின்றீங்கன்னா உண்மையான சொல்றேன். எங்களுக்கு சிறந்த முறையில் இந்த இந்தியாவை மட்டுமல்ல இந்தியாவிலே கல்வி எம்ஜிஆர் இருக்கிறேன். எம்ஜிஆர் பார்க்காம எப்படி பாத்தியா செத்து போயிட்டாரு அவரு. உண்மையான இதெல்லாம் பார்த்தாரா அவர் உண்மையான தூக்கு போட்டு செத்து இருப்பாரு. சிவாஜி கணேசனை பார்த்திருக்கிறியா? அவரு செத்து போயிட்டாரு. மதுரை முனிராஜா பார்த்திருக்கிறியா? மதுரை முனியாஜியை பார்த்திருக்கிறியா? உண்மையாலுமே பெரியப்பட சனகராஜ மொத்த மாதிரி இருக்குது. எங்க அப்பா ஓ இனி ஒண்ணு நீங்க எங்கடா பிடிச்சு கொண்டாங்க அப்பா சுப்பிரமணி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல. என்ன சொல்றேன், எங்கள் இந்தியா மட்டுமல்ல சிறந்த முறையில் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் பல நாடுகளில் இந்த பாண்டிச்சாமி நாடகத்திற்கு பல ரசிகர்களை உருவாக்கி கொடுத்த பாசமிகு எங்களது யூடியூப் சேனல் அமைத்துக் கொண்டிருக்கும் பாசமிகு அன்பு சகோதரர் எங்களது உரிமையாளர் மணி அவர்களுக்கும் எங்களது MKM லைவ் யூடியூப் சேனல் பெயர் இந்த பேர் அடிச்சாவே யூடியூப் சேனல் நிறைய எங்களால வந்துட்டு இருக்கோம். சிறந்த முறையாக MKM லைவ் யூடியூப் சேனல் உரிமையாளர் நன்மையான பாசமிகு அன்பு சகோதரர் மணி அவர்களுக்கு எங்கள் நாடக கலைக்குழு
சார்பாக மனவார்ந்த நீங்க வணக்கம் 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 மலர். அந்த ஆளுக்கு இது தேவையா? தேவையில்லாம தான் வந்திருக்கிறாரு. வீட்டுல வேலை இல்லையா? பையனை புடுங்குற வேலை இங்கதான் வேலை வருங்க. அப்புறம் ஏன் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கேமரா போட்டு வாங்கி வீட்டுல உட்காந்து பொண்டாட்டியை போட்டு போறப்பிச்சிருப்பாரு. அவருக்கு எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி? சத்தியத்தின் சோதனைக்கு அவருக்கு சோதனை வந்துட்டே போகுது. அத்தனை கடந்து மீறி வந்திருக்கிறாரு. ஆனா உண்மையுமே பெட்டி உடனே நாளைக்கு கண்டிப்பா போடாம யாருன்னு தெரியுமா? எங்க ஊருக்கு பக்கத்து இருக்காரு. அதனாலதான் இந்த பாட்டு போட்டியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். கணேசன் மாதிரி ஏன் பேரு சொன்னா சொல்லாட்டி போயா உள்ள புள்ள சட்டி போடுவியா? பிள்ளை புள்ள சட்டி போடுவியா? போனாமா சொல்லியா? அம்மா புள்ளி வந்து வேற மாதிரி கதைப்பட்ட எனக்கு அப்பதான் பிடிக்கும். அப்படியே லைவ் சேலம் கம்பெனி ரிதம் பாய்ஸ் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். சட்டி மட்டும் போட்டா போதும். அது போன வந்து பண்ணா செப்ட் போயிருவா பேசாம இரு. அதெல்லாம் எத்தனையோ நான் பார்த்துட்டேன். ஆனா உண்மையுமே பண்ணி மலையாளத்துல வேலை செஞ்சுட்டு மலையாள படம் அதிகம் நடிச்சிருக்கிறியா? ஆமா, மலையாள படம் கேரளாவில் அதிகம் நடிச்சிருக்கிறேன். மலையாளத்துல என்ன தெரியுமா சிறப்பு? கடைசி பேரு ஏன் பேரு சுருன்னு ஒரே தூக்கணும். உங்க வீட்டு சிறந்தபடியாக இவர்கள் ஆசை பப்பன்காரை உனக்கு மரியாதை கொடுத்து உட்கார வச்சு நாங்க எல்லாம் 4 பேரும் சேர்ந்து செய்வோம். ஊரு சனா பார்க்கும். வண்டியில வரும்போது குழுன்னு சொன்னீங்க, அதுதான் பொத்தி விடுறோம். சளி பிடிச்சிச்சு சொன்னியா, அத மூக்க பிடிச்சு கட்ட போறோம். நெஞ்சில பிடிச்சிச்சா அதுதான் ஆகாது. ஆகட்டும் ஆகட்டும். 1 ரூபா சில்லற கட்டியா சோப்புல வச்சுட்டு விழுந்துருச்சா, இப்ப நெத்தியில ஒட்ட போற பத்திரமா இருக்கும். மாலை என்னைக்கு போட்டுக்கிறியா? மாலை போட்டது இருக்கா? அதனால ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுதான் பார்த்துருப்பேன். பாரு, இது வரைக்கும் நீ பார்த்திருக்கவே முடியாது. ஐயா தம்பி, உனக்கு வந்த சோதனை எப்படியா? நாளைக்கு உன் நினைவுல பாட சொன்னா பாடுவேன். அவனுக்கு வந்தபடி வந்து மர்றா, அவனுக்கு வந்தபடி வந்து மர்றா, அவனுக்கு சில வார்த்தைகள் பேசு மர்றா, அவனுக்கு ஆகாசி நெல்லி மர்றா, அவனுக்கு கரையோட பக்கோடா கரையோட பக்கோடா. இல்லையா வாயில உன் பேரை சொன்னேன், அது நீ செய்யறவன். அன்னையப்பட சமயம் திண்ணையப்பட கல்யாணம் காத்துட்டு இருக்கிறீங்க. ஆமா, சத்தியமா சுப்பிரமணி அப்படியே செத்தால சரி, சனிக்கிழமை காலையில தான் சாவேன். நான் கொஞ்சம் கட்டிடுவேன். நீ என்ன கொஞ்சம் கட்டானே விட மாட்டேன். சாயந்தரம் தூங்கல உங்களை கூட்டி போகாம விட மாட்டேன். ஏன்? யாரும் கவலைப்படாதீங்க, மணியாச்சு கவலைப்படாதீங்க. தயவு செய்து இருக்கிற கூப்பு கேட்டுக்கிறோம். 1 மணி ஆனாலும் சரி 4 மணி ஆனாலும் சரி விடிய வர கடன் குறைக்க மாட்டோம். அப்படியே கதையை கொண்டு வந்து முடிச்சுட்டு தான் போவோம். காலையில 8 மணி ஆனாலும் சிறப்பா செஞ்சுட்டு போவோம். 4 மணி ஆயிடுச்சு 1 மணி ஆனும் குடிக்க விட்டுறாதீங்க. அப்புறம் நடிப்பு குறைச்சு போடுவாங்க. பாய்ப்பிற்கு 1 மணி ஆச்சு அப்படியே 12 மணி ஆச்சு நானும் இப்படியே கையில வாச்சிக்கிட்டே பாத்துக்கிட்டு இருப்பேன். 1 மணி ஆச்சு நானும் உள்ள ஓடினா காலையில சம்பளம் 4000 வாங்குறேன். எனக்கு அந்த அளவுக்கு உடம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நீ பாக்குற வேலைக்கு 4000 சம்பளம். வாய புடுங்காத, நீங்க பேசாம இருக்கு. அடுத்து வந்த நேரு அங்கே கிட்ட போகுது கிளம்ப சம தங்க கிளம்ப செவனே